இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அதற்கு பயமுண்டாவதாக செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். உடைய வசனம் தேனிலும் தேன்கூட்டிலும் தெனிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் எங்களுக்கு எச்சரிப்பையும் ஞானத்தையும் பெலனையும் அபிஷேகத்தையும் ஆறுதலையும் கிருபையும் வல்லமையும் ஆண்டவரே சந்தேகத்தை நிவர்த்தியாக்கி ஆமென் விடுதலையும் சமாதானத்தையும் அருளுகிற வசனங்களாக இருக்கிறபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவருடைய பிரசனத்தில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்து இந்த பகல் வேளையிலும் பேசும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பேசுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பேசணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு கூட பேசணும்னு சொல்லுகிறவரோடு கூட பேசுகிறவர் சொல்லும் அடியான்னு கேட்கிறேன்னு சொன்னபோது ஆண்டவரே சாமுவேலோடு கூட பேசுறீங்க, அப்ப அதனோடு பேசுங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தாவை கனப்படுத்தும் போது நீர் அவர்களை கனப்படுத்துகிறீர். உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும்படி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிர் பிரிவதற்கு முன்பதாக முடிவாக சொன்ன ஒரு வார்த்தை நம்மை வெகுவாக சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்து தன் தலையை சாய்த்தார். அல்லேலூயா. தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எதை முடிந்தது என்கிறார் என்பதை கண்டுபிடிக்கும் வேலையை நம்மிடத்துல வைக்கும்படி அந்த மீதி வேலையை நாம் செய்து முடிந்தது என்பதை புரிந்து கொண்டு நல்ல வாழ்வு பெறும் சொல்லாக சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தை சிகரத்தின் மேல் உள்ள உன்னதமான ஒரு வார்த்தையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிங்க எல்லாரும் பார்க்கும்படி எல்லாரும் கேட்கும்படியாக உள்ள ஒரு வார்த்தை இது. முடிந்தது என்கிற தமிழ்ல முடிந்தது என்கிற ஒரு வார்த்தையாக இது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இது ஆங்கில வேதாகமத்தில் அப்படி இல்லை. முடிந்தது என்று வெறுமையா கிடையாது. இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னா என்னது அப்படி சொல்லுங்க. இட் இஸ் ஃபினிஷ்டுன்னா என்ன? அது முடிந்தது. எது முடிந்தது? அதற்கு தான் அவர் சொல்லல. தமிழ் வேதாகமத்தில் முடிந்ததுன்னு சொல்ல. எது முடிந்தது? போன வாரம் நம்ம சிந்தித்தோம். முடிந்தது என்பதற்கு பின்னால ஏராளமான காரியங்களை கற்று வச்சிருக்கிறார். அங்கதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நமக்குள்ள தொடங்குது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை சிலுவையில எங்க முடித்தாரோ அந்த சிலுவை இடத்துல ஒரு பாவியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அவருடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பும் போது அந்த முடிந்தது என்கிற வார்த்தையை சொன்னார்ல, அந்த உயிரை கொடுத்த பிறகு அந்த உயிரை கொடுத்து சிலுவையில மரித்ததுனால அவருடைய ரத்தம் நமக்கு சித்தப்பட்டதுனால அங்கிருந்து தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை தொடங்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் எங்கே தன்னுடைய வாழ்க்கையை முடிந்தது என்று சொன்னாரோ, எதை முடிந்தது என்று சொன்னாரோ அதை வைத்தான் நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ள தொடங்குகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அந்த வசனத்துல கொஞ்சம் கூட நீங்க கொஞ்சம் ஆழமா தியானிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பதாக வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு. இயேசு காடியை வாங்கின பின்பு. அது ஏன் எழுதப்பட்டிருக்குது? இயேசு காடியை வாங்கினான்னு எழுதல, காடியை வாங்கின பின்பு. அவர் சொல்றாரு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கசப்பான ஒரு காடி அவர் கொடுக்கப்பட்டது. அதை கடைசியா ருசி பார்த்தார்.
அப்போ கசப்பான காடியை வாங்கின பின்பு, ஆகவே கசப்பான காடி என்பது வாழ்க்கையை கசப்பாக்கக்கூடிய, மனித குலத்தை கசப்பாக்கக்கூடிய, மனித வாழ்க்கையை கஷ்டத்துக்குள் நடத்தக்கூடிய சகல அழுத்தங்களும், பாவங்களும், நோய்களும், வியாதிகளும், தேவ தண்டனையாக இருந்த அனைத்து காரியங்களும் அங்கே கசப்பான அனுபவமாக இருந்த அதை வாங்கி சிலுவையில முடித்தார். அனைத்து கசப்புகளும் மனித குலத்துக்குள் இருந்து முடிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிப்பீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மனுக்குலத்துக்கு கசப்பாய் தோன்றுகிற, மனுக்குலத்தின் மீது தண்டனையாக, பாவமாக, சாபமாக, நோயாக, பிரச்சனையாக, போராட்டமாக என்னென்ன காரியங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வருதோ அத்தனை கசப்பான காரியங்களையும் அவர் காடியாக வாங்கி ருசி பார்த்து கசப்பெல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கின பின்பு, அவன் கசப்பான காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி வேணாலும் தியானிக்கலாம். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நான் அப்படி தியானிக்கிறேன். கசப்பு எல்லாம் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். உடைய கசப்பான வாழ்வு, உடைய வாழ்க்கையில கசப்புகளை உண்டு பண்ணுகிற, வேதனைகளை உண்டு பண்ணுகிற, அந்த கசப்பான அனுபவங்களுக்குள்ள கொண்டு வருகிற எந்த செயலானாலும் சரி, அது கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் இயேசு முடித்து வைத்தார். ஆமென். அல்லேலூயா. முடிந்தது என்கிற வார்த்தைக்கு கிரீக்ல சில வார்த்தை இருக்குது. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன வார்த்தைக்கு பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தையை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாராவது சொல்ல முடியும்னா நான் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் பரிசு தரேன். கிரீக் வார்த்தை, இதே வார்த்தையை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சர்ச்சில். யாராவது ஞாபகமாக சொல்ல முடியும்னா உங்களுக்கு 50 ரூபா நான் பிரைஸ் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தது என்பதற்கு கிரீக் வார்த்தை, சில வார்த்தைகள் கிரீக்க, நம்ம என்ன கிரேக்க வார்த்தை தான் அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டது. கிரீக்கில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. முடிந்தது என்பதற்கு கிரேக்க வார்த்தை சில வார்த்தைகள் இருக்குது. நமக்கு கூட தமிழ்ல நிறைய வார்த்தை. முடிந்தது என்பதற்கு இவ்வளவு தானா அப்படி சொல்லுவோம், அது முடிச்சுன்னு அர்த்தம். முடிச்சா அப்படி சொல்லுவோம், அது முடிந்ததுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அப்படின்னா அதுவும் முடிந்ததுன்னு அர்த்தம். நிறைய வார்த்தைகள் முடிந்தது என்பதற்கு தமிழ்ல வார்த்தைகள் இருக்குது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதுபோல முடிந்தது என்பதற்கு கிரீக்ல நிறைய வார்த்தை இருக்குது. அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா டெட்டலிசா. என்ன வார்த்தை? டெட்டலிசா. டெட்டலிசா ஸ்பெல் பண்ற பாருங்க, அது புரியும் உங்களுக்கு. டெட்டலிசா என்பது எப்படின்னா TETALLISA. டெட்டலிசா. டெட்டலிசா அப்படின்னா இது இந்த வார்த்தையை ஏன் இங்கே இயேசு முடிந்தது என்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க. முக்கியமான காரியம், இந்த டெட்டலிசா என்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்துவாங்கன்னா, எதிரிகள் நாட்டுக்கு நாட்டு படையோடு படையா மோதி கொண்டு சண்டை போடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு யுத்தத்துக்கு போவாங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு படையோடு போவாங்க. ஒரு படை இன்னொரு படையோடு மோதி கொள்ளும், சண்டை போடுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி யுத்தம் பண்ணி எந்த ஒரு படையானது எதிரி நாட்டு படையை ஜெயிக்கிறதோ, அந்த படையை வீழ்த்துகிறதோ, அந்த வீழ்த்தி ஜெயமெடுத்த படையில உள்ள அந்த தலைவர் வந்து என்ன சொல்லுவான்னா, ஜெயம் எடுத்த பிறகு தன் தேசத்து கொடியை வேகமா உயர்த்தி சொல்லுவான், ரொம்ப சவுண்டா சொல்லுவான், ரொம்ப சத்தமா டெட்டலிசா அப்படி சொல்லி பயங்கர சத்தமா சொல்லுவான். அப்படி சொன்னா எதிரி படையினுடைய எல்லா யுத்தங்களும் ஓய்ந்தது, முடிந்தது, நாம் ஜெயம் பெற்று விட்டோம்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு உற்சாகமா கேட்கறீங்க பாருங்க. எதிரி படையினுடைய சகல யுத்தத்தினுடைய காரியங்களையும் முடித்து கடைசியா அறிவிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, முடிந்ததுன்னு சொன்னா இனி நமக்கு இந்த படையோடு யுத்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க பாருங்க. 2:15 துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவரும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில சத்தமே வரல. எனக்கு தான் கஷ்டமா இல்லை உங்களுக்கு கஷ்டமான்னு தெரியல. பாவம் என் மேல பரிதாபம் போல தெரியுது. சீக்கிரம் முடிக்க சொல்லி பாசையை ரொம்ப கஷ்டப்படுறாரு, காய்ச்சல் இல்லை,
ரொம்ப ஜலதோஷத்தில் கஷ்டப்படுறாரு, சீக்கிரமாக முடிக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிங்க என்ன உங்களுக்கு சொல்ல வந்துடுது? ஐயோ ஐயோ பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் இல்லையா? அவரும் வெற்றி சிறந்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். எல்லா போராட்டங்களையும், எல்லா யுத்தங்களையும், சாத்தானுக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக, சாபத்துக்கு எதிராக, எல்லா விதமான துரைதனங்களுக்கு எதிராக, வேத வாக்கியங்களுக்கு, தேவனுடைய தண்டனைக்கு எதிராக எல்லா காரியங்களையும் அவர் இதுவரை நிறைவேற்றி அடி வாங்கி, சரீரம் கிழிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு, வெறும் உடம்பு தூக்கி கொண்டு அவர் விடப்பட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக கொல்கொதா மலையில கொண்டு போய் அந்த மரத்தோடு வைத்து அடிக்கப்பட்டு, எத்தனை அடி? ஒரு முறை அடிப்பாங்கன்னா அந்த 1 குறை 40 அடி வாங்கினார் இயேசு. 1 குறை 40 அடி. அந்த சவுக்கு வார் ரொம்ப பலமானது. ரோம போர் வீரர்கள் வைத்திருக்கிறது ரொம்ப பலசாலிகள், பார்க்கவே தெரியும். அந்த வாரில் முடி பகுதியில் 9 விதமான பிரிவுகள் அப்படி வார் இருக்கும். இப்போ பாக்கோடைய நாவுகள் போல 9 இருக்கும். கடைசியில் அந்த 9 நாரில் நுடியில் என்ன செய்வாங்கன்னா இந்த கற்களுடைய துகள்கள், பாறை சிப்பி துகள்களை கட்டியிருப்பாங்க 9 கயிறுல. அப்போ ஒரு அடி அடிக்கின்ற போது அப்படியே போயிட்டு அந்த உடம்புல பற்றி அந்த கல் கிழித்து ஆழமாக காயப்படுத்தி 9 முறை காயம் ஆகும்னு சொல்றாங்க. எத்தனை முறை? ஒரு அடிக்கு 9 முறை. அப்போ 39 அடிக்கு எத்தனை முறை காயம்? 4 36. 360ல் 9 கழிச்சா 351 காயங்கள் அவருடைய சரீரத்தில். 351 காயங்கள் அடியில் மட்டும், சவுக்கடியில் மட்டும் 351 காயங்கள். சரீரம் முழுவதும், கழுத்து, அவருடைய சரீரத்தில் அடிப்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா இடங்களிலும் ரத்தம். இத்தனை அடியும் வாங்கி தான், இவ்வளவு அடிகளை வாங்கி கொண்டு தான் சிலுவை அவன் மேலே வைத்தாங்க. 80 கிலோவுக்கு அதிகமான எடை. அது சுமந்து கொண்டு 4 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அத்தனை மைலில் கிலோமீட்டர் தாண்டி போய் மலை மேலே ஏறினார். சுமக்க முடியாத பல இடத்துல விழுந்தார். அவரால் தாங்கவே முடியல. அதாவது நம்ம டயர்டான எப்படி இருப்போம், அப்படி விழுந்துருவோம்ல. அப்போ விழுந்ததான் அவரு எழுந்ததாக விழுந்தார் என்று கூட பார்க்கிறோம். இப்படி முடியாத ஒரு நிலைமையில தான் போய் அங்க மேல சிலுவையில் வைத்து மறுபடியும் கரங்கால்களில் மறுபடியும் 3 அடிகள். மறுபடியும் எத்தனை அடிகள்? தலையில முறுமுடி வைத்து அடிச்சிருக்காங்க. ரத்தமெல்லாம் ஒழுகி தலை ஃபுல்லா. அவரால் முகத்தை கூட துளைக்கிற அளவுக்கு கூட கண்கள் எல்லாம் ரத்தம் மூடி இருக்குது. எந்த இடத்துல நடக்கிறன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு மயக்கம், அடி வாங்கி களைப்பு. நம்முடைய சரீரத்தில் பலன் எழுந்து போனோடனே என்ன வரும்? நம்ம சரீரத்தில் பலன் எழுந்து போனோடனே என்ன பண்ணுறது? மயக்கம். அந்த மயக்கம் எப்படி நடக்கணும்னே தெரியல. இப்படி உலகம் இருக்குது, எந்த இடத்துல போறோன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளவு கொடூரமா, அவ்வளவு பயங்கரமா தாக்கப்பட்டு ஒரு கிளைமாக்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லல. ரியாலிட்டி, உண்மையா உங்களை ஏதோ அவர் மேலே மனதுருப்படியா நான் சொல்லலை. அவர் பட்டதை நான் சொல்கிறேன். அவர் மேலே நீங்கள் பரிதாபம் பண்ண நான் சொல்லலை. இயேசு வாங்கின அடிகளை நான் சொல்கிறேன். எனக்காக அப்பப்பட்ட அடிகளை, உங்களுக்காக அவர் வாங்கின அடிகளை இத்தனையும் வாங்கிட்டு சிலுவையில் அப்படியே கிடத்தி 2 கரங்களிலும் ஆணிகள், 2 கரங்களில் 2 ஆணிகள், 2 கால்களும் சேர்த்து நீளமான ஒரு ஆணி. அத்தனையும் ஓங்கி அடித்து அவருடைய ரத்தம் கை கால்கள் எல்லாம் தூரிட்டு வந்தது. தூக்கி நிறுத்துறாங்க. அதில் ஏறக்குறைய சிலுவையில் காலையிலேருந்து மதியம் வரைக்குமே நிறைய பாடுபட்டுக்கிறாரு. 6 மணி நேரம் பாடுபட்டுக்கிறார். 6 மணி நேரம், இவ்வளோ நேரம் காலையிலேருந்து பாடுபட்டு அந்த சிலுவையில் அவர் தொங்கி கடைசியாக, அதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகளை சொன்னாரு. கடைசியாக சொன்னாரு, முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. சாத்தானால சோதிக்கப்பட்டார், அடிகளால் சரீரத்தில் பாதிக்கப்பட்டார், எல்லா பாவ குற்றங்களும் அவங்க மேலே சுமத்தப்பட்டது. அவரால் தாங்கவே முடியல. அத்தனையும் சுமந்து கொண்டு
மனுக்குலத்தின் மேல என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனை சாப பாவ மொத்த ரோகங்களையும் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில போயிட்டு அங்கே அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலிருந்து உயிர் பிரியும் போது சொன்னார் முடிந்தது என்று சொல்லி. அந்த முடிந்தது என்பது தான் கொலோசியர்ல நமக்கு புரிய வேண்டும், சபையாருக்கு புரியும்படியாக 2:15 வாசிக்கிறோம். துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றி சிறந்துதான் சொன்னாரு முடிந்தது. நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் சில போராட்டங்களை முடிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், யுத்த வீரர்கள் விளையாடும் போது போராடுகிறவர்களை பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. தோற்று போனவங்க என்ன சொல்லுவாங்க? தோற்று போனவங்கள என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி பார்ப்பாங்க, ஜெயம் பெற முடியல, முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓடி முடிச்சவன் முடிந்ததுன்னு சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவால முடியலன்னு சொல்லல, ஐயோ இதெல்லாம் சகித்தேன், இத்தனை பாடுபட்டேன், இத்தனை நான் சோதிக்கப்பட்டேன், மனுக்குலத்துக்காக இவ்வளவு பாடுபட்டேன், முடியல என்னால்னு சொல்லல, எல்லாவற்றையும் நான் செய்து முடிந்தேன், முடிந்தது. இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. முடிந்தது. மனுக்குலத்தின் மீது தேவனுக்கு இருந்த கசப்பு முடிந்தது. அல்லேலூயா. இந்த உலக மக்களின் பாவத்திற்கு செலுத்த வேண்டிய பரிகார பலி முடிந்தது. இவைகளை செய்து முடிக்கும்படியாக பூமிக்கு வந்த தேவகுமாரன் வேலையை செய்து முடித்து விட்ட போது அவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இது முக்கியமான வார்த்தை. இந்த 2 வார்த்தை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். என்ன வார்த்தை? 2 வார்த்தை சொல்லுங்க. எந்த வார்த்தை? நான் சொன்னது 2 வார்த்தை கவனிக்கணும். இது மனுக்குலத்தின் மீது தேவனுக்கு இருந்த கசப்பு. தேவன் ஜனங்களை பார்த்தா வெறுத்தார், பாவிகளை பார்க்கும் போது அவருக்கு வெறுப்பா இருந்தது. அதனாலதான் சங்கீதத்தில் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் பாவத்தை விட்டு மனிதரும் தன்னுடைய பட்டயத்தை தன் பட்டயத்தை கருத்தாகிறார். கசப்புகள் முடிந்தது. மனுக்குலத்தின் மீது தேவனுக்கு இருந்த வெறுப்புகள் முடிந்தது. இந்த உலக மக்களின் பாவத்திற்காக செலுத்த வேண்டிய பரிகார பலியாக இயேசு இவர்களை செய்து முடிக்கும்படியாக பூமிக்கு வந்த தேவகுமாரனாகிய இயேசுடைய வேலை எல்லாம் முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படி முடிக்கப்பட்டது. இப்போ இதெல்லாம் முடிச்சுதான் சொன்னாரு முடிந்தது என்று சொல்லி. நீங்க இன்னொரு பிரசங்கத்தை கூட தயார் பண்ணலாம். ஆவியானவர் உங்களுக்கு பேசுனா நீங்க சொல்லலாம். முடிந்ததுன்னா 1000 பிரசங்கம் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் உண்மையான தாற்பயம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதை முடித்தார், எப்படி முடித்தார், எங்கே முடித்தார், எதை கொண்டு முடித்தார், ஏன் அதை முடித்தார், யாருக்காக முடித்தார், எப்படியெல்லாம் முடித்தார் என்கிற கேள்வி கேட்பேன்னு சொன்னா நீ ஒவ்வொரு கேள்விக்கும் 5 நாள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். செஞ்சு வந்து கொண்டே இருக்கலாம். வசனம் இருந்து கொண்டே இருக்கு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவர் வெற்றி பெற்றார், பாவத்தின் மேல ஜெயம் எடுத்தார். மனுக்குலத்தினுடைய மொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் தன்னை சிலுவையில கொண்டு போய் ஒரே பலியில ஒரே ஒருவராக அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலியாக அவர் பலியாகி உயிரை முடிப்பதற்கு முன்பு முடிந்தது என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தது என்பது முக்கியமான ஒரு வார்த்தை. முடிந்த இடத்துல தான் இயேசு தன் வாழ்க்கையை உயிரை கொடுத்து முடித்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா சிந்திப்பீங்கன்னா அப்படித்தான். கர்த்தர் எங்க ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்து உயிரை முடிச்சாரோ அங்கதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு தொடங்குது. ஏன்னா அவர் உயிர் கொடுக்கப்படாவிட்டால், அவர் பலியாகப்படாவிட்டால், அவருடைய ரத்தம் சிந்தப்படாவிட்டால் எந்த மனிதனுடைய பாவமும் நீக்க போறது கிடையாது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று, அவர் உயிரை கொடுக்கப்பட்டாயிற்று, அவர் நமக்காக மரித்தாயிற்று, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது, பலியானார். இப்போ நம்முடைய வாழ்க்கை அங்கே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், மனம் திரும்பி இருக்கிற அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கை அங்கதான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை தொடங்குகிறது. அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிறோம் 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கலாம்னு விரும்புறேன். 3 காரியங்கள். ஒன்று, மனிதனின் பாவ அக்கிரமங்களுக்கான பலி முடிந்தது. மனிதனுக்கான பாவ அக்கிரமங்களுக்கான பலி முடிந்தது. ஏசாயா புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வேகமா வாசிங்க. வேகமா சில வசனங்களை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் இருப்பார். சொல்லப்படுது, மனிதரின் பாவங்களுக்காக அவர் பாவ நிவாரண பலியாக தன் ஆத்மா குற்ற நிவாரண பலியாக முடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி 4 பலிகள் உண்டு. இதுக்கு முன்னாடி எத்தனை பலி உண்டு? இந்த 4 பலி முடிச்சுட்டு தான் இந்த 5வது பலியா வருவாங்களாம். இந்த பலி தான் கடைசி பலி, ஆத்மாவுக்காக பண்ணப்படுகிற பலி. இப்போ ஏற்கனவே அந்த பலிகள்லாம் அடிக்கப்பட்டு வந்து கடைசியாக கொடுக்கிற பலி தான் இது. தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி ஆத்மாக்களுக்காக ஆத்ம மரணத்தை அடைந்து அவன் தன் ஆத்மாவை மரணத்துல ஊற்றி அவர் பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். முதலாவது இந்த மனிதரின் பாவ அக்கிரமங்களுக்கான பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவன் அல்லேலூயா. முதலாவது. 2வது, மனித குலத்தின் சாபங்கள். கவனிங்க, மனுஷனுக்குள்ள பாவம் மட்டும் இல்லை, வேற என்ன இருந்தது? சாபம். நிறைய சாபங்கள் மனிதன் மேல. சாபம் 28ஆம் அதிகாரத்தை உபாகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது எவ்வளவு சாபங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். பாவம் செய்ததுனால, நியாயப்பிரமாணத்தை மீறி நடப்பதனால, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாம போனால் அவனுக்கு எவ்வளவு சாபங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் கூட இந்த சாபங்களை 2வது, முதலாவது பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பலியாக சிலுவையில மரித்தார். 2வது, மனித குலத்தின் மீது சாபம் வைக்கப்பட்டது. என்ன சாபம்? அந்த சாபத்தினால என்ன உண்டானது? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க, எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வேகமா வாசிக்க பார்ப்போம். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? ஸ்திரியானவள் என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிகாலை நெசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகப்பட்டுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவனுடைய ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்திற்கு அடியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதோ அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. அப்படிங்க
ஒரு பெண்ணுக்கு 5 விதமான சாபம் இருக்குது, ஒரு ஆணுக்கு 3 விதமான சாபம் இருக்குது, சாத்தானுக்கு சாபம் இருக்குது. யாருக்கெல்லாம் சாபம் இருக்குது? இந்த பகுதியில் அவன் பாவம் செய்த போது இந்த சாபங்கள் வந்தது. சாபங்கள் மட்டும் இல்லை, அது பாவங்கள் மட்டும் இல்லை, அவன் பாவம் செய்தா என்று சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, கீழே என்ன சொன்னார்னா சாபங்களையும் சொல்றாரு. என்னென்ன சாபம், எப்படிலாம் இருக்கு. அப்போ முதலாவது பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு பலி செலுத்த வேண்டிய ஆமென் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல சாபங்களுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. சாபம் என்பது என்னது? இயேசு கிறிஸ்து இந்த கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள், இரும்பு ஆணிகளால் வைத்து அடிக்கப்பட்டார். இரும்பு என்றாவே பைபிள்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இரும்புன்னா சாபத்தை குறிக்கும். இரும்பு என்பது எது? அதனால ஆசிரியப்பு கூடாரத்தில் இரும்பே இருக்காது, எல்லாம் வெண்கலம், வெள்ளி, பொண்ணு, அப்புறம் பித்தளை இருக்கும், இது வெண்கலம் இருக்கும், இப்படிப்பட்ட இதுதான் இருக்கும். அங்க இரும்புக்கு இடமே இருக்காது. ஆணிகள் கூட, கூடார ஆணி கூட பார்த்தீங்கன்னா இரும்பா இருக்காது. எல்லாமே வந்து ஏன்னா பாவம் வந்து ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இரும்பு என்பது எதை குறிக்குதுன்னா வேதாகமத்தினுடைய அடிப்படையில் ஆவிக்குரிய அர்த்தத்துல பாவத்தை குறிக்கிறது. அதனாலதான் எரேமியா புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்குது. எரேமியாவில் ஒரு வார்த்தை எழுதுவாரு. எரேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது, எரேமியா புஸ்தகம் அங்கே 17:1 வாசிக்கும்போது, 17:1 யூதாவின் பாவம் இரும்பு எழுத்த ஆணியினாலும் வைரத்தின் நொடியினாலும் எழுதப்பட்டு அவனுடைய இருதயத்தின் பலகையிலும். சரி, கவனிக்க. அங்க இரும்பு எங்க பயன்படுத்துறாருன்னா, பாவம் எதில் எழுதப்படட்டும்? இரும்புல எழுதப்படட்டும். எங்கெல்லாம் இரும்பு வருதோ அங்கெல்லாம் பாவம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏன் இரும்பு ஆணியில் அடிக்கப்பட்டார்னா பாவம் அவரை வந்து தாக்கியது. அல்லேலூயா. அப்புறம் தலையில முள்முடி ஏன் வைக்கப்பட்டது? முள்முடி ஏன் தலையில வைத்தாங்க? காரணம் இல்லாம சும்மா கடைசி அடிச்சாங்களா? அது எதை குறிக்குது? முள்முடி வந்து ஏதோ ஒரு முள்ள கொண்டு வந்து தலையில காயப்படுத்தணும்னு வச்சாங்களா? அப்படி கிடையாது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல அந்த வசனம் சொல்லப்படுது பாருங்க. 18ஆம் வசனம். அப்போ முள் என்பது என்னன்னா சாபத்தை குறிக்கும். என்ன குறிக்கும்? அது பாவம். இது என்னது? சாபம்னா என்ன? நிறைய பேர் மனிதர்கள் உயிர் வாழ்றாங்க தேசத்துல. நல்லா கவனிங்க, மனித குலம் உயிர் வாழுது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, என் குடும்பமே நல்லா இல்லை, என் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மரணம் உண்டாகுது, விபத்துகள் உண்டாகுது, கஷ்டம் வந்து கொண்டிருக்குது, நஷ்டம் வந்து கொண்டிருக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே வருகிற வருமானங்கள் அந்த குடும்பத்தால் அனுபவிக்க முடியல, அந்த பண கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த சாபம் எதை குறிக்குதுன்னா, நீ வாழ்கிற பூமியில முள்ளும் குறுக்கும் முளைக்கும் அப்படின்னா நீ போய் பிரயாசப்படுகிற அந்த விவசாயத்தின் நடுவில் களைகள் முளைக்கும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா அந்த அறுவடையை எடுத்த பிறகு முள்ளு முளைத்து விடும். அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா அறுவடை எடுத்த பிறகு சாப்பிடக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல முள்ளு வந்துடும். அது என்ன குறிக்குதுன்னா சாபத்தை குறிக்குது. நம்ம திருப்தியாய் புசிக்க முடியாது, திருப்தியா சமாதானமா இருக்க முடியாதபடி அது ஒரு சாபம், நம்மை துன்பப்படுத்துகிற ஒரு காரியமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஏன் தலையில முள்முடி வைக்கப்பட்டது அப்படின்னா கவனிங்க, நீ தலையை சாய்த்தான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் தலையை சாய்த்தான்னு எழுதப்பட்டிருக்குது? வேற எங்கேயும் எழுதப்படல. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? என்ன அர்த்தம்னா, தலையில் இருந்த முள்முடி கீழே அப்படி சாய்ந்த போது முள்முடி விழுந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ சாபமானது மனுஷனுடைய தலையிலிருந்து நம்முடைய தலையின் மேல சுமத்தப்பட்ட, நமக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட அவன் எல்லா சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடிய, நம்முடைய தரித்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய எல்லா சாபங்களும் என்ன செய்யப்படுதுன்னா அங்க தலையிலிருந்து அவருடைய முள்முடியாக வைக்கப்பட்ட அந்த சாபத்துக்கு அடையாளமானது கீழே விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல பாவம் முடிந்தது, பாவத்துக்கான பலியை செய்தாரு. இரண்டாவது அந்த முள்முடி தலையை சாய்த்து இருக்கு பார்த்தீங்களா? 19:30 வாசம். அவர் காடியை வழிந்து பின்பு தலையை சாய்த்து அப்படின்னு பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதுனா அதுக்கு பின்னால நிறைய சத்தியம் இருக்கும். தலை ஏன் சாய்த்தார்னா
தலையை சாய்க்கிற போது முள்முடி அந்த தலையிலிருந்து முள்முடி விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சாபம் தொலைந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை தொலைப்பதற்காக அவர் தாமே மனித குலத்தின் மேல இருந்த சாபத்தை தொலைப்பதற்காக முள்முடி வைக்கப்பட்டது. அந்த முள்முடியை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 28, 24, 28, 24 இஸ்ரவேல் வம்சத்தாரே அனைவரையும் நோக்கி தைக்கும் முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. ஆமென். இங்க நோவு உண்டாக்குறது முள்ளு எதை குறிக்கிறது? துன்பத்தை உண்டு பண்ணுகிறது. இது ஒரு சாபம். வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, நல்ல குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்குது, பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, கணவன் வேலைக்கு போகிறாரு, மனைவி வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் சாப்பிடுவதில் ஒரு திருப்தியே இல்லை. வந்தால் எல்லாம் வீட்டு செலவாக போகுது. என்னவோ எங்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கு. நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டுருவீங்க. அல்லேலூயா. நாங்கள் சாவல்படியில் ஊழியம் செய்யும் போது ஒரு பெரிய பணக்காரர், பெரிய ஒரு 50-60 ஏக்கர் தோப்பு வச்சுருப்பாங்க. அந்த நாட்களிலே ஒரு பெரிய வீடு, நம்ம அந்த சர்ச்சி மாதிரி 2-3 அளவு வீடு இருக்கும். இது மாதிரி 3 அளவு வீடு இருக்குன்னு வைத்துக்கல, பெரிய இன்றைக்கு கோடீஸ்வரர் தான் வைத்துக் கொள்ளுங்கள, அப்படிப்பட்ட ஒரு வீடு. ஆனால் அவங்க வீட்டில் ஒரே ஒரு பையன், ஒரு பையனுக்கு திருமணமாகி யாரு அவனுடைய அக்காவுடைய மகன், சொந்த வீட்டில் சொந்தக்காரர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள குடும்பம் தான். திருமணம் செய்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அவன் சொல்கிறா, நானும் சமாதானமாக போகணும்னு நினைக்கிறேன், நானும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், நானும் எப்போதுமே இந்த வீட்டுக்கு பிரயோஜனமான இருக்குன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நான் வெறுக்கலை, என்னன்னு தெரியல, அந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாளாம். எல்லா இடத்துல மந்திரவாதம், எங்கெல்லாம் போய் குறி பார்க்கறது, எங்கெல்லாம் இடம்லாம் செய்யுது, எல்லாம் செய்து பார்த்தாங்க. நிறைய குடுகுடுக்காரனை கொண்டு மந்திரங்களை பண்ணி ஆடுகளை வெட்டி என்னென்னவெல்லாம் செய்து பார்த்தாங்க. ஒன்றுமே மாறல. ஒரு முறை அந்த பர்கூர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் என்ற இடத்துல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு இவங்க வந்திருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கூட்டத்தில் யார் பிரசங்கம் பண்ணதுன்னா, இறந்து போனார மோசஸ் ராஜசேகர், அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த கூட்டத்தில் நாங்கள் போயிருந்தோம். அந்த கூட்டத்தில் வரும்போது இவங்ககிட்ட இந்த சாபத்தை பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அடுத்த நாள் அங்கே இருக்கின்ற போது ஒரு எண்ணெய் கொண்டு வாங்கினோடனே இவங்க ஒரு குடம் எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க. ஒரு குடம் எண்ணெய் கொண்டு போய் அவர் ஜெபம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அங்கே ஊழியம் தொடங்கின பிறகு அந்த வீட்டில் பிரச்சனை முடியல. திரும்ப வந்தா அந்த அவள் இருந்தால் கொஞ்ச நாள் திரும்ப வீட்டை விட்டு ஓடிட்டான். அவளால் இருக்க முடியலன்னு சொல்றா. அப்போ பக்கத்தில் நாங்கள் ஊழியம் அப்போ தான் புதுசாக தொடங்கணும். அப்போ எங்களிடத்துல இப்படி வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்கன்னு அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டாங்க. என்ன பிரச்சனை கேட்கும்போது ஆதி முதல் வந்த வரைக்கும் என்னன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இப்படி ஜெபிக்கணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு வர சொல்லுங்க, உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம்னு சொல்லும்போது அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க, ஒரு கூட எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்காங்க, வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண எண்ணெய் அற்புதங்களை செய்யாது, கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. அந்த வீட்டில் உள்ள சாபமே போகல. அவளுக்கு நாங்களும் போய் ஜெபம் பண்ணோம், நிறைய காரியங்களை சொன்னோம். அப்படி அந்த வீட்டில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு குழந்தை வந்தால் பரவாயில்ல, கணவன் கடுமையாக இருக்கும்போது ஒரே பையன் தான் இருக்கிறான், இவன் வாழ்க்கையில் ஒரு மனம் உடைந்து செத்து போயிடக்கூடாது, சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடாது, அப்படி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பிள்ளைக்காக சமாதானத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆனால் வீட்டில் ஒரு சமாதானமும் கிடையாது. அந்த திருமணத்தின் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் ரொம்ப துன்பப்படுறாங்களே ஒழிய மேன்மேலும் பிரச்சனை தான் வருகிறத ஒழிய அவங்க வீட்டில் ஒரு சமாதானம் கிடையாது. பெரிய வீடு பெருசாக இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, ஏக்கர் கணக்கு. இன்றைக்கு நான் தான் சொன்னேன், உங்களை அழைத்து கொண்டு போய் இன்றைக்கு சொன்னால் அந்த ஒரு ஏக்கர் 40 லட்சம் 50 லட்சம் ரூபா போகுது. இன்றைக்கு அவங்க கோட்டீஸ்வரர்கள். ஆனால் எவ்வளோ வசதி இருந்தாலும் சாபம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, துன்பார்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. துன்பார்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த சாபத்தை நம்ம மேல இருந்து ஆண்டு எடுத்து, அதனாலதான் நிம்மதியா பட தூங்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்கு போய் பணம் கிடைக்குதோ இல்லையோ, 4 நாளைக்கு வேலை கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காம இருக்கலாம். ஆனா நமக்கு பட நிம்மதி சமாதானம் இதெல்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம மேல இருந்து சாபத்தை ஆண்டவர் எடுத்து அவைகளை முள்முடியாக வைத்து துளைத்து விட்டார். இப்போ சிலுவையில என்ன முடிந்தது என்று பார்த்தா, முதலாவது பலியாகி
நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மீறுதலையும் தொலைத்தார். ஆமென். இரண்டாவதாக சாபத்தை தொலைத்தார். உள்ளும் குறுக்குமான சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் அந்த சாபத்தை தொலைத்திருக்கிறார். மூன்றாவது என்ன சொன்னா, ஆண்டவர் எதை சிலுவையில் முடித்தார்னா, மூன்றாவதாக 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது, வாசிங்க 1 பேதுரு 2:24. பிள்ளைங்க பைபிள் கொஞ்சம் எடுத்து பாருங்க, சோம்பல் இல்லாம எல்லாரும் பைபிள் பாருங்க, வாசிங்க. வேற ஒருவர், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தாரு? சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார். பாவ வியாதிகளையும் சுமந்தார். அது மட்டும் அல்ல, சரீர பிரகாரமான வியாதிகளையும் சிலுவையின் மேல சுமந்தார். அல்லேலூயா. அப்போ ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 53:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாவத்தையும் அக்கிரமத்தையும் சிலுவையில பலியாகி நமக்காக அவர் தாமே முடித்தார். அதான் முடிந்தது. இன்னொன்று, மனுக்குலத்தின் மீது இருக்கிறதான எல்லா சாபங்களையும் அவர் தன் தலைமையில முள்முடியாக சுமந்து அதையும் முடித்தார். சாபமும் முடிந்தது. அல்லேலூயா. மூன்றாவது, 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 வாசிக்கும் போது வியாதிகளையும், அடுத்தது பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வியாதி மட்டுமல்ல இன்னொன்றையும் சுமந்தார். அது என்ன சுமந்தார் சிலுவையில? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஐஸ்வர்யம் உள்ளவரா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. அல்லேலூயா. அப்ப சிலுவையின் மேல வேற எதை சுமந்தாரு? தரித்திரத்தையும் சுமந்தார். பிரைஸ் தி லார்ட். நீ யாராவது தரித்திரம் அப்படின்னு சொன்னா, தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஊழித்து கொடுக்க முடியல, என் வீட்டில் நல்லா சாப்பிட முடியல, என் வீட்டில் அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தரித்திரங்களை ஆண்டவர் நம்ம விட்டு அவர் சிலுவையில் சுமந்து அதை முடித்தார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி, பரதேசிகளாக தரித்திரர்களாக கையேந்து கொண்டு திரிகிறவர்களாக அல்ல, கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படி சிலுவையில் அதற்காகவும் அவர் பலியானார். அல்லேலூயா. இது நிறைய பேர் நிறைய உபதேசம் பண்றாங்க. ஒரு கூட்டம் ஆசீர்வாதம் மட்டும்தான் உபதேசமே, ஒரு கூட்டம் பரிசுத்தம் மட்டும்தான் உபதேசமே. அது சொன்னா எல்லாருமே ஈக்குவல் பண்ணி சமநிலை பிரமாணத்தை நம்ம பார்க்கணும். எங்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார், பரிசுத்தத்தை தருவார், சாபத்தை நீக்குவார், சமாதானத்தை தருவார். எல்லாவற்றுக்குள்ள கிறிஸ்துவானவர் சம்பூர்ணமான கிருபையினாலே நிரப்பி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப எதை முடித்தார்? எதை முடித்தாரு சொல்லுங்க. முதலாவது பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்தார். இரண்டாவது எதை சுமந்தார்? நம்முடைய சாபத்தை சுமந்தார். மூன்றாவது எதை சுமந்தார் என்றால் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய தரித்திரத்தையும் சுமந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் வியாதி வந்துச்சுன்னா அத்தனை பணமும் காலியாயிடும். ஒரு ஸ்திரீ
தனக்குள்ள ஆஸ்தி எல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணாலாம், விற்று செலவு பண்ணால் வைத்திருந்து கொடுத்தாலாம். யாருக்கு கொடுத்தால்? 8ஆம் அதிகாரம் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து அந்த ஸ்திரீ பற்றி சொல்லப்படுது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் செலவழித்தாலாம். பைபிள் அப்படித்தான் சொல்லப்படுது. ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் அவளுக்கு சற்றாகணும், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. வாசித்து பாருங்க. எடுத்தீங்களா? வாசித்தீங்களா? 12ஆம் அதிகாரமா? சரி, 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது வேலை 44-43 வாசிக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாது இருந்த. கவனிங்க, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் வியாதி வந்துருச்சுன்னா அத்தனை பணமும் செலவாளிக்கும். அதுதான் 43ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை செலவழித்தும், ஆஸ்திகளை எல்லாம் எப்படி இருக்குது? எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவு பணங்களை செலவழித்தும் வியாதி என்ன செய்யல? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கெல்லாம் வியாதி வரல, வந்தாலும் ஏசப்பா வந்து சுகமாக்குறாரு. அல்லேலூயா. படுகையில போடல, பணங்களை அதிகமாக செலவு பண்ணல, ஆண்டவர் காப்பாற்றி வர்றாரு. அவன் சொல்லுங்க. அவன் எப்படின்னா அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமையினால நம்முடைய வியாதியும் நம்முடைய தரித்திரமும் என்ன செய்யப்பட்டிருக்குது? சிலுவையில சுமக்கப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். அதுக்காக ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? நிறைய தரித்திரம் உள்ளவர்கள், நிறைய கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையே வந்து பிச்சை எடுத்து பிழைத்தவர்கள் இன்னைக்கு நிறைய கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. எப்படின்னா இயேசுவை விசுவாசித்ததுனால நிறைய பேர் பிச்சை எடுத்து பிழைத்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரிய பணக்காரர்களா கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. எப்படி? இயேசு ஆனவர் அவருடைய பாவங்களையும் அவருடைய சாபங்களை மட்டுமல்ல, அவருடைய அக்கிரமங்களையும் அவருடைய வியாதிகளை கூட சுமந்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா தரித்திரங்களையும் நீக்கி அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யாக கூடாது. அந்த வசனம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? பொய்யாய் போகாது. அப்படின்னா இயேசு சிலுவையில் எதை முடித்தார் என்றால், சுருக்கமாக நீங்க புரிந்து கொள்ளலாம், 3 காரியத்தை முடித்தார். இந்த 3 காரியமும் வேற யாராலும் முடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படிங்க ஓசூர்ல இருந்து கர்நாடகாவில இருந்து எங்க வராங்க? பாவத்தை தொலைக்கிறதுக்கு திருச்செந்தூருக்கு வரான். ஒன்றும் தொலைப்பாட்டு. அங்கிருந்து எங்க? கர்நாடகாவில இருந்து எங்க போறாங்க? திருவண்ணாமலைக்கு போறாங்க. ஒரு நாள் பௌர்ணமிக்கு 2.5 லட்சம் பேர் சுத்துறாங்க. நல்லா கவனிங்க. எவ்வளவு பேரு? ஒரு பௌர்ணமிக்கு அந்த மலையை சுத்துறதுக்கு போறவங்க எத்தனை பேரு? எதுக்கு போறாங்க? சமாதானம் கிடைக்கும். அது நிறைய பேர் பாவம் செய்ய போறாங்க, அது வேற. அது எப்பவுமே பேசப்பட்டது போல இருக்கும். அங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் நிறைய பாவங்களுக்கு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் போறாங்க, அது கூட்டம். ஆனால் முக்கியமாக பாவ சாபத்தை தொலைப்பதற்கு மலையை சுற்றி வராங்க. ஒரு முறை சுற்றி வரணும்னா 5 கிலோமீட்டர் ஆகுதான் அந்த மலையை சுத்துறதுக்கு. நீங்க எத்தனை கிலோமீட்டர் சுத்துறீங்க? சர்ச்சுக்கு எவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? வீட்டில் வாசப்படியில வண்டியில் ஏறி சர்ச்சி வாசப்படியில வண்டியில வந்து இறங்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பஸ் ஃபேரும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அப்படியே வந்து அழகா விளங்கி அப்படியே ஏறி அப்படியே போயிடுறோம். கொஞ்சம் கூட வேர்வை கூட வரதில்லை. ஆராதனையில கூட வேர்வை வரதில்லை. ஏன்னா அவளை கூட கை தட்டுறது இல்லையே, ஆராதிக்கிறது. ஆனா அவன் நடக்கிறான். மனுஷன் என்ன செய்யறான்? அங்க போய் பஸ்ல நடந்து காலெல்லாம் வலி, ரத்தமெல்லாம் கீழே இறங்கி காலெல்லாம் கட்டியா வலிக்குது. மறுபடியும் பஸ்ல ஏன்னா நிக்கிறதுக்கு தான் இடம் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னா அழுது கொண்டே மறுபடியும் போறான். மறுபடியும் அதே மாதிரி வரான். சாபத்தை சுமந்து கொண்டே அழைத்து கொண்டிருக்கிறாங்க பெண்களும். ஆனால் இயேசுவானவர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும், உங்களுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும், உங்களுடைய சாபங்களை என்னுடைய சாபங்களையும், என்னுடைய தரித்திரத்தையும் என்னுடைய வியாதியையும், உங்களுடைய தரித்திரத்தையும் உங்களுடைய வியாதியும் சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் அவன் சுமந்து முடித்திருக்கிறார். இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்குன்னா, ஏசப்பா எனக்காக செய்து முடிச்சீர்கள் நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா.